மனிதன் எல்லா காலமும் பாவம் செய்யக்கூடாது. மனிதன் என்றாலே பாவம் ரெண்டோடு கலந்து. மலக்குகள் பாவத்துடைய ஆசை இல்லாதவர்கள். மலக்குகள் அவர்களுக்கு பாவத்துடைய ஆசை இல்லை. நபிமார்கள் மாசூம், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் இருக்கிறார்களே, அது யாராக இருக்கலாம், அவர்களுடைய உள்ளத்தில் பாவத்துடைய ஆசை வரும். பாவம் செய்வார்கள், ஆனால் இவ்வாறான அடையாளங்களை பார்த்ததோடு தௌபா செய்து விடுவார்கள், இஸ்திக்ஃபார் செய்து விடுவார்கள். சொல்லுவாங்க உலமாக்கள், சிலத அல்லாஹ் மன்னித்தாலும் மனிதர்கள் மன்னிக்க மாட்டாங்களாம். சிலத அல்லாஹ் மன்னிச்சிருவான், மனுஷன் மன்னிக்க மாட்டான். ஏன்? அல்லாஹ் அந்தளோ விசாலமானவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலா வலபகைத்தும் கதீரா. சஹாபாக்களே, எனக்கு தெரிந்த ஒன்று உங்களுக்கு தெரியுமாக இருந்தால், எனக்கு தெரிந்த ஒன்று உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். குர்ஆனிலே சூரத்துல் கியாமா என்ற ஒரு சூரா இருக்கிறது. மரணத்துக்கு முன்னால் அந்த சூறாவை படித்து விட்டு தான் மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். யார் சத்தியம் செய்கிறான்? அல்லாஹ். வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, அந்த நாள் எப்படி நாள் தெரியுமா? தன்னைத்தான் பழிக்கக்கூடிய நாள். அதனால தான் சகோதரர்களே, நாங்கள் புத்திசாலிகள். உலகத்தில் மற்றவங்களை பார்க்கக்கூடாது, மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. இன்றைக்கு எங்கட சமூகத்துடைய ஆகப்பெரிய நோய் இது. குர்ஆனை விளங்குவோம் என்றா மற்றவனை பற்றி சிந்தனையே கல்புல வராது. மற்றவனை எப்படி விழுத்தாட்டலாம், மற்றவங்களை எப்படி நொறுக்கலாம், தன்னை பற்றி யோசிங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, ஒவ்வொரு ஆத்மாவும் பழிக்கும். கொஞ்சம் கூட அமல் செய்ய இருந்துச்சு, கொஞ்சம் கூட குர்ஆன் ஓத இருந்துச்சு, கொஞ்சம் கூட சதகா. அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இதாமா. அல்லாஹ் கேட்கிறான், மனிதன் நினைச்சியா உன்னை முள்ளெல்லாத்தையும் சேர்க்க மாட்டேன் என்று? உலகத்தில் எங்களை கொண்டே கபூர்ல வச்சதோட எங்கட இறைச்சி முள்ளெல்லாம் அப்படியே மண்ணோட மண்ணாயிரும். அதிகமான மனிதர்களுடைய சிந்தனை என்ன? அல்லாஹ் எழுப்பாட்ட மாட்டான். அல்லாஹ் சொல்றான், அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இதாமா பலா قادرين على أن نسوي بنانا. முள்ளில்ல, உங்களோட ரேகைகள் இருக்கிற கை ரேகை, இந்த விரலுடைய ரேகைகள் கூட சரியாக செய்தான் எழுப்பாட்டுவேன். உலகத்தில் எந்த விரலோ அதே விரல் தான் அங்கை. ஏன் அல்லாஹ் பனானா என்றார்? பனானா என்ற அரபுல பெரு விரல். ஏன் ரேகைகள் வித்தியாசமா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய ரேகைகளும் வித்தியாசம். அது கூட பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா பல் யுரீதுல் இன்சானு அன் யஃப்ஜுர அமாமா. இவ்வளோ இருந்தும் மனிதன் பாவம் செய்வதற்கு நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஏன் அல்லாஹ் ஃபிரௌன் இப்படி ஆக்கினான்? நீங்க யோசிப்பீங்க, எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? எங்களை மாதிரி பொடி தானே ஃபிரௌன். ஃபிரௌனுக்கு இருந்த பெருமை. ஒரு மனிதன் பாவம் செஞ்சுட்டு பணிஞ்சு அல்லாஹ் கரக்கம் வந்துடும். சிலர் பாவம் செய்வாங்க பெருமையோடு, அவங்க எப்பயும் பணிய மாட்டாங்க.
அல்லாஹ் சொல்றான், பல் யுரீதுல் இன்சானு லியஃப்ஜுர அமாமா யஸ்அலு அய்யான யௌமுல் கியாமா. மனிதன் கேட்கிறானாம், எப்போ வரும் கியாமத்? அப்போ ரெடி ஆகுமே, இப்போ எனக்கு ரெடி அவசரப்பட்டு ரெடி ஆகணுமா? சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ரெடி ஆகும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம். இது கடைசி அண்டைக்கு 24 மணித்தியான வுதுவிலிருந்து தொழுது சுஜூதுல மௌத்தாகவே இல்லை. இது சொல்லுவாங்களே ஒவ்வொன்றில் இந்த எக்ஸசைஸ்லேயும் தானே. ஒரு நாளைக்கு 24 மணித்தியான எக்ஸசைஸ் செஞ்சுட்டா பாடி சரியாயிருமா? நாளாந்தம் கொஞ்சம் கொஞ்சம், நாளாந்தம் கொஞ்சம் கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சமாக அமல் செய்யுது. யஸ்அலு அய்யான யௌமுல் கியாமா. அல்லாஹ் சொல்றான், எப்ப வருமா கியாமத்? ஃபஇதா பரிகல் பஸர் வஹஸஃபல் கமர் வஜுமிஅ ஷம்ஸு வல் கமர். 3 விடயம் அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கியாமத் வார அன்றைக்கு எங்கட கண்ணெல்லாம் சுத்தும். என்ன செய்யும்? ஃபஇதா பரிகல் பஸர், பார்வைகள் சுத்தும். அப்படின்னா எப்ப தடமாறுற, நாங்க டென்ஷன் ஆகுற, எப்ப ஒன்றும் ஓடாது எங்களுக்கு.